எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி பிளான் பண்ணி அவளை வீட்டை விட்டு போக முடியாம பண்ணியாச்சு. அவ ஆத்தாக்கு ஒண்ணுன்னா அவ்வளவுதான், அப்படியே துடிச்சு போயிருவா. மாமியார் எல்லா வேலையும் செய்றாங்களே பாவமே, கூட இருந்து ஒத்தியாசையா இருக்கணுமேன்ட்டு அவளுக்கு எந்த நல்ல மனசும் கிடையாது. ஆனா ஆத்தா வீட்டுக்கு போனா மட்டும் துடின்னு துடிப்பா. யாரு ராணில சும்மா விட்டுருவேன் அப்படி நடக்க முடியாத மாதிரி ஆக்ட் பண்ணி என் பையனே போக விடாம தடுத்துட்டேல. காய்ச்ச ஊசின்னு யாரும் உண்மையை சொல்றது? எல்லாம் பொய். சும்மா உட்காந்து டிவி பாக்குறா. ஏன் எல்லா வேலையும் செய்யட்டும், அவளும் வேலையை செஞ்சு பார்த்தா தானே தெரியும் என்ற மாமியார் கிழவி. என்ன நடிப்பு நடிக்கிற? ஆவோ உங்களுக்கு முடியல போல இருக்கு, அதான் ஆஸ்பத்திரி போயிட்டு நானும் சும்மா விட்டேன். ஆனா இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எப்பா இதோ இப்பவே நடிப்பை காமிக்கிறேன் பாருங்க. அத்தை மருமக கடி சத்தம் கேக்குது. இப்படி நார்மலா உட்காந்துட்டேன். என்னால 2 ப்ரொடெக்ஷன் ஊசி போட்டு மாமியார் தெம்பா உட்காந்துருக்கேன்னு அவ்வளவுதான். எல்லா வேலையும் செய்ய விட்டுருவா. நம்ம சும்மா படுத்த மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியதான், முடியாத மாதிரி நம்மளும் இருந்துக்க வேண்டியதான். என்னத்த ரொம்ப முடியலையா உடம்பு? ஆமாம்மா, ஊசி போடுறதுலாம் வலிக்குது. அச்சோ, நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க. இப்ப என்ன பார்த்து உங்களுக்கு காய்ச்சல் சளிலாம் வந்துருச்சு. இதுல வேற 2 ப்ரொடெக்ஷன் ஊசி வேற போட்டாங்க டாக்டர். ஆமாமா, அதான் என்னால முடியல, சும்மா படுத்தே கிடக்குறேன். என்னம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லத்த, நான் வேலையெல்லாம் முடிக்கல. அம்மா சொல்றேன், பாத்திரம் விளக்காம அப்படியே கிடக்கு. சமைக்கணும் வேற, துணி துவைக்கணும், வீடு கூட்டணும், எல்லா வேலையும் இருக்கு. இன்னும் முடிக்கலங்கிற? என்னம்மா பண்ண போற ஒத்தையாளா? உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நானும் உனக்கு வேலையெல்லாம் நல்லா பார்த்து கொடுப்பேன். ஆனா என்னாலே முடியல, என்ன பண்றது? சரி விடுங்கட்ட, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா சொல்ற, வீட்டுல பாதிக்கு பாதி வேலை பார்த்தோம், ஆனா உடம்பு முடியாதனால என்னால. விடுங்கட்ட பரவாயில்ல. கஞ்சி வச்சு கொடுக்குறீங்களா இல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்களா? உடம்பே ஒரே டயர்டா இருக்கு, என்னன்னு தெரியல. பாலக்காய் உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு வச்சு கொடுமா. இப்பதான் காய்ச்சல்னு ஊசி போட்டு வந்தீங்க, ஆய்வு ஐட்டமா செய்யற புளிக்குழம்பு கேக்குறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருமாத்த? என்னம்மா பள்ளி சகனம் கொடுதா? இல்லத்த, நான் தான் புளிக்குழம்பு தான் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறேன், அதான் நீங்க சாப்பிடணும். அதுமா கஞ்சியா? பாய்க்கு எனக்கு போகாதே, அது எப்படிமா சாப்பிடுவேன்? டாக்டரே சொல்லிருப்பாரு கஞ்சி வச்சுதான் குடிக்கணும்ட்டு. எதுவும் சொல்லலையா உங்கள்கிட்ட? காய்ச்சல் 150 டிகிரி இருக்கு. அது 150 டிகிரியா? இது மாதிரி காய்ச்சல் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, என்ன இப்படி சொல்றா? ஆனா உங்களுக்கு உடம்பு சரியான வரைக்கும் கஞ்சியே சாப்பிடுங்க. வேண்டாமா, சொன்னா கேளுகத்த. மருமவளா இல்ல மாவளா உன் நல்லபடியா பாத்துக்கிறேன். செய்யறதான் நீங்களும் சாப்பிடணும், அப்பதான் உங்களுக்கு காய்ச்சல் சீக்கிரம் சரியாகும். உங்களுக்கு வேணா கஞ்சி எடுத்துட்டு வரேன், ஆனா உங்களுக்கே முடியாதப்ப நான் மட்டும் எப்படி புளிக்குழம்புலாம் வச்சு சாப்பிடுறது? என் மாமனாரும் உங்க மாமனும் கஞ்சி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா வாய்க்கு போகுதோ அதே செஞ்சு கொடுத்துரு. அதனாலதான் காய் அரிஞ்சு கொடுக்க முடியல. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும். கிச்சன் பக்கமே வர வேணாம், நானே காய் அரிஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு கஞ்சி ரெடி பண்ணிட்டு வந்துறேன். படுத்து நல்லா தூங்குங்க. சரிம்மா. ஏன் இப்படியே வச்சிருக்காதீங்க, கை வலி வந்துடும். அப்புறம் கை வலி வந்து அப்புறம் அவ்வளவுதான், ஆபரேஷன் பண்ற நிலைமை வந்துடும். அப்புறம் ஆபரேஷன் பண்ண நிலைமை வந்துடும். கையை எப்படி வச்சிருந்தா ஆபரேஷன் பண்ணமா? 60-65 வயசாயிடுச்சு, போய் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா வரேன். ஊசி போட்டு எடுத்து தேய்ச்சி விட்டுங்களா? வேண்டாமா, பரவாயில்ல இப்படியே இருந்துக்கிறேன். ஊசி போட்டு எடுத்து தேய்ச்சி விட்டு உனக்கு கை வலிக்கவா? வேண்டாம். இருக்க அப்ப நீங்களே தேய்ச்சிக்கோங்க. சரிம்மா, போய் சாப்பாடு ரெடி பண்ணப்போ. போய் ரெடி பண்றேன். ஆஹா, என்னடா நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் நினைச்சா கமன்னு புளிக்குழம்பு வைப்பாளா, ஆனா எனக்கு மட்டும் கஞ்சி. ஏமா நம்ம ஆக்ட் பண்ணிட்டோமோ? ஐயோ, அவ ஆத்தா வீட்டுக்கே போயிருக்கலாம். நம்ம பிளான் பண்ணி நம்ம கதை இப்படி ஆயிடுச்சே. ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் வேணா அப்புறம் பாத்துக்கலாம் என்ன ஏதுன்னு. பரவாயில்ல, மாமியார் கிளம்பி இப்படி ஆக்ட் பண்றதும் ஒரு விதத்துல நல்லதுதான். நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல. நமக்கு பிடிச்சதை சமைச்சோன்னா அவ்வளவுதான், என்ன செஞ்சிருக்க ஏது செஞ்சிருக்கணும் மோப்பம் முடிச்சுட்டு வந்துடும். ஒரு 4-5 நாளைக்கு அந்த தொந்தரவே இல்லை, என்ன வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா மாமியார் கிளவிக்கு மட்டும் கஞ்சி தான். மாமியாரே என்னமா ஆக்ட் பண்ண, ஆனா என்கிட்ட செல்லுபடியாமா உன் கதை? அம்மாவை 4-5 நாள் கழிச்சு பார்த்தா கூட எனக்கு பரவாயில்ல. ஆனா என் முன்னாடி என்னவா நடிச்ச, அந்த நடிப்புக்கு உனக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்து உன்னைய படுக்கையாக்கல அந்த அமலா கிடையாது. இப்பவே சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். கஞ்சி கஞ்சி. ஏய் சின்ன பொண்ணு, மாமியார் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு கொட்டை விட்டு தூங்கிட்டு இருந்து நம்ம வெளியே கிளம்பலான்னு பார்த்தா போச்சு, நம்ம வெளியே போறத பார்த்து கூப்பிடுதே. இப்ப என்ன பண்றது? அத்த நான் எப்ப கூப்பிட்டேன், இப்ப திரும்பி பார்த்து எத்தேங்கிற? கூப்பிட்டதெல்லாம் காதுல விழுந்துச்சு. அப்ப எனக்குன்னு மரியாதை கிடையாது, கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்க மாட்டேன், அப்படித்தானே? அப்படிலாம் இல்லக்க. என்னன்னா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. நீங்களும் முன்ன 100 நாள் வேலைக்கெல்லாம் போனீங்க, இப்ப நீங்களும் எங்கேயும் போக மாட்டேங்கிறீங்க, வீட்லயே தான் இருக்கீங்க. டிவிலே நாடகத்தை போட்டு கொள்றாங்க, அதே தான் நீங்களும் பாக்குறீங்க. இன்னையும் டிவி பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. செல் எடுத்து பார்த்தாலும் என்னடி செல் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறீங்க. கையில போன் எடுத்தா கீழே வைக்கிற வேலையே கிடையாதுன்னு வேற சொல்றீங்க. இப்ப நானே என்னதான் பண்ணுவேன்? வீட்டுல இருந்து எனக்கு பைத்தியமே பிடிக்குது வேற. எனக்கு உள்ள 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்து வந்தாதான் எனக்கு மன நிம்மதியா இருக்கு. அப்புறம் அவரு காலையில போயிட்டு நைட்டு தான் வராரு. அவருக்கு போன் பண்ணாலும் ஏன்டி போன் பண்ணி தொல்லைப்படுத்துறேன்னு வேற சொல்றீங்க. நானும் என்னதான் பண்ணுவேன்? எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல. அப்படியே உங்ககிட்ட பேச உட்காந்தாலும் ஏன்டி லொடலொடன்னு ஏதாவது பேசிட்டே இருக்க, உனக்கு ஒரு வேலை இல்லையான்னு வேற சொல்றீங்க. நானும் என்னதான் பண்றது? எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, மனசை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஊருக்குள்ள மாமியாரா வந்து நிறைய பேர் இப்படிதான் பண்றீங்க. இங்கே போகக்கூடாது, வரக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கணும்னு முடிக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியல? நீங்க 100 நாள் வேலைக்கு போலாமா? நாங்க எங்கேயும் போகக்கூடாதான்.
வீட்டு வேலை பார்த்துட்டு வேலைக்காரியா இருக்கிறது பதிலா வெளியே 4 பேர்த்த பார்த்து பேசிட்டு வந்தா எனக்கு மனசு ஆறுதலா இருக்குல்ல. அதுக்கு நீ வீட்டுல எம்புட்டு வேலை கிடக்குது. அதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேலத்த. வேலையை முடிச்சாலும் ஏன் வேற வேலையே கிடையாது உனக்கு. எம்புட்டு வேலை கிடக்குது. வீரல்ல துணிமணிலாம் இருக்கு, எடுத்து போட்டு மடிக்கலாம், ஒட்டி அடிச்சு நீட் பண்ணி வைக்கலாம். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு நான் தூங்குற நேரத்துல வெளியே கிளம்புற பாக்குற. வீட்டை விட்டு நைஸா வெளியே கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களே வீணா போனவங்க அவங்க கிட்ட உட்காந்து 4 மணி நேரம் பேசணும். அதே உனக்கு ஆசை அப்படித்தானே. ஏன் டைப் எல்லாம் பேசுறீங்க? அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு நல்லது கெட்டது நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அது நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறாங்களா? ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. நான் சொல்லதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்றவ இப்ப அவளுக்கு சொல்லி கொடுத்தா எல்லாம் ஆரியாக்கும். மாமியார் எப்படி கீழே தள்ளி விடுறது, எப்படி பேசுறது பண்ணி மாமியார் மட்டும் நட்டலான்னு சொல்லி கொடுக்குறாங்களோ. அதனாலதான் நீ இம்புட்டு தூரம் ஆடிட்டு இருக்க. அவளை கூட பழகிதான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்க போல இருக்கு. அப்படித்தானே? ஆமாத்த. அதான் உன் வாயில உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சே. விடுங்கத்த, ஏதோ நீங்களும் தான் 100 நாள் வரைக்கும் போறீங்க. உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்களா? நீங்களும் தான் பேச மாட்டீங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? ஏன்டி உன் மருமக எப்படி இருக்கா, என்ன பண்ணுற, செடி அப்படி செடி எதுவும் சொல்ல மாட்டாங்க? சொல்லுவாங்கதான். உங்களுக்கு தான் ஒரு நியாயம், எனக்கு தான் ஒரு நியாயமா? அதுக்குன்னு மாமியார் பேச்ச கேட்கணும். எங்கேயும் வெளியே போகக்கூடாது, வீட்டில தான் இருக்கணும். அப்படியாத்த? ஆமா, நானும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் எங்கேயும் வெளியே போவேனா, வீட்டிலே இருங்க. ஏன் 100 நாள் வேலைக்கு கூட போக வேணாம். என்னது? ஆமாத்த, நீங்க தானே சொல்றீங்க என் மட்டும் எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் என் கூட பேசுறாங்க, நான் பண்றாங்கன்னு வேற சொல்றீங்க. அப்ப நீங்க மட்டும் அந்த போறீங்க, எங்கேயும் போக வேணாம், வீட்டிலே இருங்கத்த. 2 பேரும் வேலையை சரிசமமா செய்யலாம். இது சரிசமமா செய்யணுமா? அட ஆமாத்த, நீங்க மட்டும் ஒரு வேலையும் பார்க்காம டிவில நாடகமா பாப்பீங்க. அதுக்கு நல்லதா சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டை எப்படி கிடைக்கிறது, அது பண்றது இது பண்றதுன்னு எல்லாத்தையும் கண்ணு குடித அதால கேட்டு நல்லா பாக்குறீங்க. என்னை மட்டும் எங்கேயும் போக கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னா இதெல்லாம் என்ன நியாயம்? இப்ப வேலையெல்லாம் முடிச்சு நைட்டு வருவார்ல, நானே கேட்கறேன். அம்மா இப்பெல்லாம் சொல்றாங்க வெளியே விட மாட்டேங்கிறாங்க, அதட்டுறாங்க, மிரட்டுறாங்க, வேலையெல்லாம் செய்யணுங்கிறாங்க. ஆனா அவங்க மட்டும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்களா? தான் பாத்துட்டு இருக்காங்க. நானும் சொல்றேன். நீ தாண்டி அப்படி சொல்ற? நீங்க சொல்றதா நானும் சொல்றேன். நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேல, காலை சமைச்சிட்டேன், பாத்திரம் விளக்கிட்டேன், வீடு கூட்டிட்டேன், எல்லா வேலையும் பார்த்தாச்சு. ஏன் துணிமணி கூட துவச்சு போட்டுட்டேன். வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன்? ஃப்ரெண்ட்ஸை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு வந்தா எனக்கும் மனசு ரிலாக்ஸா இருக்கும். அதை விட்டுட்டு இங்க போவாதா இங்க போவாதான்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். பையன்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி நானே உங்க எங்கேயும் போகாம தடுத்து விட்டுருவாமா. மாமியாருங்கிற ஆட்டத்தை மட்டும் என்னைக்கு மருமகிட்ட காட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்க எல்லாத்தையும் கேட்போம், செய்வோம், சொல்றது எல்லாத்தையும் செய்வோம் மட்டும் நினைக்காதீங்க. செய்வோம் தான், இல்லைன்னு சொல்லல. சொல்றது எல்லாத்தையும் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. பிடிச்சிருந்தா செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம்னு சொல்லிடுவோம். உடனே மூஞ்சியை பாரு உம்முன்னு வச்சுக்கிட்டு எனக்கு வேணும். நான் பாட்டுக்கு கொட்டை விட்டு தூங்கி இருக்கணும். பயிறு முட்டை தின்னு போட்டு கொட்டை விட்டு தூங்கிட்டு நீ தூங்காம பண்ணிட்டு உடம்பு கொழுப்பியரு நீ தூங்காதன்னு சொல்லிட்டு என்ன பண்ற ஏது பண்றேன்னு காரியெல்லாம் கவனிக்கிறீங்க. எனக்கு இது தேவைதான். பாட்டுக்கு தூங்கி இருக்கலாம். போய் தூங்குங்க, யார் வேணான்னு சொன்னது? இனிமே எங்க தூக்கம் வரப்போகுது? அதெல்லாம் போயே போச்சுல. போங்க போய் டிவியை பாருங்க. மத்தியானத்துல நாடகம் போட்டிருப்பாங்க, போய் ஆன்னு பார்த்துட்டு படந்து இப்படி பேசுற அப்படி பேசுறேன்னு எல்லாத்தையும் கத்துக்கோங்க. நீங்களாம் எல்லாம் கத்துக்குவீங்களா, எதுவும் பேசுவீங்களா? ஆனா நாங்க மட்டும் எதுவும் பேசக்கூடாதான், கத்துக்கூடாதான். எங்களுக்கு கெட்டது சொல்லி கொடுத்தாலும் நாங்க அப்படியே நடந்துக்கிற விதமும் இல்ல. திருத்திக்கிட்டு நல்லது எதுவோ அதை மட்டும் தான் செய்வோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க அடிமையாவே இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு காலம் அது நடக்காது. இப்ப என்னதான் சொல்ல வர? என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், அவ்வளவுதான். இப்ப என்ன, நான் உங்க பையன்ட்டையும் சொல்லிட்டேன், வேற எடுக்க முடியல, வேலைக்கு எங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க. யாத்தா உன்னை எதுவும் சொல்லல. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறியா, போய் பார்த்துட்டு வா. அப்படி சொல்றதை விட்டுட்டு எங்கேயும் போவாத, வீட்டுக்குள்ளார இருந்தேன் 4 செவத்துக்குள்ளார அப்படி முடங்கி கிடந்தா பைத்தியம் தான் பிடிக்கும் உங்களை மாதிரி. என்னாடி கெட்ட கெடுக்கு பைத்தியம்னு சொல்லிட்ட, அப்புறம் எங்கேயும் போகாதேன்னு சொன்னா என்னத்த சொல்லுவாங்க? பைத்தியம் தானே சொல்லுவாங்க. போங்க போய் உங்க வேலை என்னமோ அது மட்டும் பாருங்க. சரி, போயிட்டு வந்தாரு 1/2 மணி நேரத்துல. உனக்கு காப்பிலாம் போட்டு ரெடியா வைங்க, சேர்ந்து காப்பி குடிக்கலாம். காப்பி வேற போடணுமா? நானு இத்தனை நாள் உங்களுக்கு காப்பிலாம் போட்டு கொடுக்கல, எதுவும் செய்யலையா? இப்போ மருமகளுக்காக எல்லாம் நீங்க செய்யுங்க. காப்பி தானே போட்டு வைக்கிறேன், நீங்க போயிட்டு 6 முறை பேசிட்டு வாங்க. இப்படி சொல்றதை விட்டு மரத்தெல்லாம் வளர்க்காடிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. அதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. இந்த சின்ன பொண்ணு எதுக்கும் பயப்படவும் மாட்டா, எதுக்கும் அடங்கி போகவும் மாட்டா. சரிங்களா? போதும், இதோட எதுவும் பேசாத போ. போயிட்டீங்களா? நீங்க உள்ளார போங்க. முத ஜாலியா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன். போயிட்டு வட்டு மாத்த அப்படியே காப்பி ஸ்ட்ராங்கா போட்டு வைங்க. சரி. எனக்கு இது வேணும் தான், நான் பாட்டுக்கு அமைதியா போயிடணும். இந்த விஷயத்துல மூக்கு நுழைச்சது ஏன் தப்பு தான். காப்பி வர போகணுமா, காப்பி ஸ்ட்ராங்கா மணி வரப்ப சூடா போட்டு தரணுமா, போட்டலாம். என்ன சும்மா விடுவாளா? அவ்வளவுதான். பிள்ளைகிட்டே ஒண்ணு கண்டா சொல்லி கொடுத்துட்டு எனக்கு அவனுக்கு சண்டையை உருவாக்கி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவானே. அப்பா இவகிட்ட சங்காத்தமே வச்சுக்கூடாதுடா சாமி. நம்ம வேலையை பார்ப்போம். மாப்பிள சாப்பிட்டீங்களா? என்ன மாப்பிள சாப்பிட்டீங்களான்னு கேட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டீங்க. என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல. இல்ல மாப்பிள, வந்ததுமே கவனிச்சேன் எங்ககிட்ட நீங்க சரியாவே பேசல. ஏன் வாங்கன்னு கூட கூப்பிடல எங்களை. ஏன்? எதுவும் இல்ல, விட்டுருங்க. என்ன மாப்பிள்ள இப்பெல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு மேல தானே கோவம், நாங்க என்ன பண்ணோம்? என்னம்மா? ஒண்ணு இல்லத்தா, நான் மாப்பிள்ள கூட பேசிட்டு இருந்தேன். நான் அந்த ஆளை மூஞ்சி திருப்பி வச்சிருக்காரு. நீ பேசுறப்ப அந்த ஆள் எதுவுமே பேசல. ஏன்? இங்க பாருங்க, சும்மா இருக்க சொல்லுங்க உங்க பொண்ணை. பாட்டு சவனின்னு தானே உட்காந்துருக்கேன், எதுக்கு வேணும்னே வந்து வம்புலுக்குறா? பேசாம உள்ளார போத்தா, போய் வேலையை பாருப்போ. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். என் தப்பு தான். சாப்பிட்டு இங்க உட்காந்துருக்கேன் பாத்தீங்களா? பேசாம கடைக்கு போயிடணும். ரிலாக்ஸா இங்க உட்காந்தாலும் நினைச்சது தப்பா போச்சு. உட்கார வேணாம்னு சொன்னது. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? பிள்ளையும் ஆட்டி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு மாமியாது.
கடைக்கு கிளம்பணும், மணியாச்சு. மாப்பிள்ள கொஞ்சம் செத்து நில்லுங்க, உங்ககிட்ட பேசணும். இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல. என்ன மாப்பிள்ள இப்படிலாம் சொல்றீங்க? நானும் உங்க மாமனார் இந்த வீட்டுக்கு வந்தாலே 2 பேரும் பாசமா இருப்பீங்க. சரி போட வாங்கத்த அப்படின்னு கூப்பிடுவீங்க, நல்லா பேசுவீங்க. ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. தெரியுதுல எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதே மாதிரி தான் எனக்கு இருக்கும். தெரியாம இருந்த எங்க அம்மாவையும் அப்பாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டு உங்க பொண்ணு அவ வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப ஆமா, தப்புதான் அவ பண்றது. அப்போதானே உங்களுக்கு தெரியுதுல. ஆனா அவகிட்ட எடுத்து சொல்ல தெரியாதா? இல்ல மாப்பிள்ள, நான் சொன்னேன். என் அம்மா எனக்கு மேல நடிக்குது. ஆஹா, சினிமா நடிகை சாவித்திரியே மிஞ்சிடும் போல இருக்கே. என்னத்தை எடுத்து சொன்னீங்க உங்க பொண்ணுகிட்ட? என்னதான் நீங்க சொன்னாலும் அவ மாறவும் மாட்டா, இல்ல மாத்திக்கவும் மாட்டா, என்ன நிம்மதியாவும் பண்ண மாட்டா. அவ குடும்பம், அவ அப்பா அம்மா அவங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறா. இதை பத்தி ஏதாவது யோசிக்கிறாளா? உங்க ஏன் அப்பா அம்மா தானே, நல்லபடியா பாத்துக்கணும், நல்லா சாப்பிட்டு நல்லா செய்யணும்னு நினைக்கிறாளா? இதை பத்தி இங்க கூட்டிட்டு வந்து அவ நீங்க கஷ்டப்படுறீங்க, காசுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டு கூட்டிட்டு வர சொல்லி உங்களை பாத்துக்கிறா. என்ன சொல்ற? காசுக்கு ஒண்ணு இல்லையா எங்க அப்பா அம்மா? பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? அதை புரிஞ்சுக்காம பாட்டு கோவப்பட்டு பேசுறா. இப்ப என்ன சொல்றது? பொறுமையா இருமா, ஏன் இப்படி கோவம்? என்ன சொல்லி போட்டாரு அப்படி? நீ சும்மா நிருமா. அந்த ஆள் நம்மள இலக்காரமா பார்த்து பேசுறாரு, அப்ப கூட உனக்கு தெரியலையா? ஆசைக்கு இல்லாம நீ இருக்க, நீங்க வந்திருக்க வீட்டுல 4 நாள் இருந்துட்டு போக மாட்டியா? 4 நாளா? 40 நாளைக்கு இருப்பாங்க. இந்த ஆள் பாட்டுட்டு எசக்க பசக்கா ஏதாவது பேசிட்டு தானே வச்சுக்கோமே, எனக்கு செம்ம கோவம் தான் வராமா. பேசாம கடைக்கு போக சொல்லாமா? கடைக்கு தான் போனோம், இங்க உட்காந்துதான் தப்பா போச்சு. சரி மாப்பிள்ள, நீங்க கடைக்கு கிளம்புங்க, அப்புறமேட்டு பேசிக்கலாம். கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. பொண்ணுக்கு நீங்க தான் புத்திமதி சொல்லணும், இல்லதான் சொல்லி நல்லா திரும்ப சொல்லுங்க. அதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃபியூச்சர்லயே அவ மருமோ நல்லபடியா பாத்துக்கோங்க. இல்லனா இவ இப்ப என்ன பண்றாலும் அதே தான் பின்னாடி அவளுக்கும் நடக்கும். நம்ம கடந்தா கூட யாரும் பார்க்காம அனாதையா கிடப்பா. இங்க பாரியா, நான் அனாதையா? அனாதை? என் பக்கத்துல எங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க. ஆனா ஏண்டா உங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் கோவத்தை ஆளாக்காத.